வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான காளான் மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 3 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேங்க. தண்ணியில நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுமே நறுக்கி வச்சிருக்க காளானை சேர்த்துருங்க. 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கடாயை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துல காளான்ல இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துருங்க. காளான் வதங்கறதுக்கு இந்த தண்ணியே போதுமானதா இருக்குங்க. நீங்க தனியா தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சிருங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷத்துல காளான் 3/4 பதம் நல்லா வெந்திருக்குங்க. இது வெந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு அடுப்புல தனியா தாளிச்சிடலாங்க. ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காய்ந்ததும் 1 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. ஒரு பெரிய வெங்காயம், 1 குடை மிளகாயை இந்த அளவுக்கு பெரிய பீஸா நறுக்கி சேர்த்துருங்க. வெங்காயம் குடைமிளகாய் எல்லாமே பாதி வதங்கினாலே போதுங்க. இப்போ இதை அடுப்புல இருந்து எடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி வதக்கிட்டு இருந்த காளான் இப்போ நல்லா வெந்திருக்குங்க. இதுல வதக்கி வச்சிருக்க வெங்காயம் குடைமிளகாயை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்ல வச்சிருங்க. இப்போ நம்ம சேர்த்திருந்த வெங்காயம் குடைமிளகாய் எல்லாமே காளான் கூட நல்லா கலந்துருக்குங்க. கடைசியா பொடியா நறுக்குன மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான காளான் மிளகு வறுவல் ரெடி. இதை நீங்க தனியாவும் சாப்பிடலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாவும் தொட்டுக்கலாம். அடுத்த முறை காளான் வாங்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.